சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 6வது நாள்ல நம்மிடத்தில் என்ன பேச சித்தமா இருக்கிறார்? எதை குறித்து நம்ம தியானிக்கணும் இந்த 6வது நாள்ல? சரி, ஒருத்தர் 2 பேர் சொல்றீங்க, ஒருத்தர் 2 பேர். சரி, அல்லேலூயா. இது ஒரு 7 நாள் ஜெபம்னு நினைச்சு வரவங்களும் உண்டு. இது ஒரு 7 நாள் சுத்திகரிப்பு நினைச்சு வருவங்களும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க, இந்த 7வது நாள்ல கர்த்தர் என்னை சுத்திகரிக்க விரும்புவது என்னுடைய குடும்பத்தை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா மாத்திரம்தான் எந்த ஒரு காரியத்தை நான் முன்னெடுத்து செல்ல முடியும். கவனிக்கிறீங்களா? ஒரு பிரம்மாண்டமான சபை இருக்கு, 1000 பேர் 2000 பேர் வர சபை, ஊழியர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு, வர விசுவாசி ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆனா என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? விளங்குதானே என்ன சொல்ல வரேன்னு? அப்ப சபை ஆசீர்வாதமா இருப்பது ரைட், அது கர்த்தர் நடத்துகிற விதம், அது கர்த்தருடைய தீர்மானம், அது கர்த்தருடைய பிரமாணம், அது கர்த்தருடைய பிரியமா இருக்கிறது. கர்த்தர் உன்னை எங்கிருந்து ஆசீர்வதிப்பார்? சீயோனிலிருந்து. ஆமென். ஒரு சபை ஆசீர்வாதமா இருப்பது ஆச்சரியமானதல்ல. கவனிங்க, சபை ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய சபைகளை மேன்மையா சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல, எங்க சர்ச் எப்படி இருக்கு, சரிங்களா? சபை ஆசீர்வாதமா இருப்பது ஆச்சரியத்துக்குரிய அல்ல. ஆனா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது ஆச்சரியமானது. அல்லேலூயா. எங்க குடும்பம், கர்த்தர் எங்க குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஆச்சரியமானது. அல்லேலூயா. அதை எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம் அது கட்டாயமா எப்படிதான் இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அங்க வாசம் பண்ற ஆண்டவர் என் குடும்பத்துல வாசம் பண்ணார்னா என் குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும்ல, இருக்கணும். அதை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் வாசம் பண்றதுக்கு தங்குறதுக்கு அவர் தெரிந்தெடுத்தது வீடு. சரி, மன்னிக்கணும், சபை. சபையை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தெரிந்தெடுத்தார். அங்கதான் அவர் தங்குறார், அங்கதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிள்ளையாகியன்னா எனக்கு தங்குறதுக்கு ஒரு இருப்பிடம் தான் என் வீடு. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா கவனிங்க, வீடுன்றது ஒரு கட்டடம். வீடுன்றது முதலாவது குடும்பம் தான் வீடு. என்னுடைய குடும்பம் தான் என்னது? என் வீடு. என் வீட்டுக்கு வாங்கன்றாங்களே, என்னது? என் குடும்பத்திற்கு வாங்க. இப்போ ஒரு புதிதாக மருமகள் வந்தால் என் வீட்டுக்கு, அதை என்ன சொல்கிறாங்க? என் வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்திருக்கான்னா என் குடும்பத்திற்கு ஒரு மருமகள் என்ன பண்ணியிருக்கிறா? வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு மருமகள் வந்திருக்கிறா, அல்லது யாரோ ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. கவனிங்க, என் வீடு ஆசீர்வாதமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என் வீடு சாபத்தில் நிறைஞ்சிருக்க கூடாது, என் வீடு அழுகையில நிறைஞ்சிருக்க கூடாது, என்னுடைய வீடு உபத்திரவத்திலும் புலம்பலையும் என்ன பண்ணிருக்க கூடாது? நிறைஞ்சிருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் என்ன நினைக்கிறோம்? ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, வெளியிலெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு என்னவே ஸ்டார்ட் ஆயிடுது. இது நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு சிலர் பாருங்க, வெளியில நபர்களிடத்தில் என்னவா இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வரும் பொழுது எதோடு வருவாங்க? எரிச்சலோடு, கோபத்தோடு. ஸ்நேகத்தை நான் வெளியில எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறேன், ஆனா என் வீட்டுல என்னால என் சொந்த சகோதரத்துல, என் சொந்த பிள்ளையினிடத்துல, என் சொந்த தாயினிடத்துல என்னால் என்ன காட்டிக்க முடியல. கவனிக்கிறீங்களா? அப்ப ஏன் என் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கலன்னா, கவனிங்க, வீட்டுல ஆசீர்வாதம் தங்காததுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் எண்ணுகிற உணர்வு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா
கவனிங்க, வீட்டில் சமைக்கிறது பெண்களுடைய வேலை. யாருடைய வேலை? தாயாரோட வேலை. தாயோ மனைவியோ என்ன பண்ணாங்க? வீட்டில் சமைக்கிறது யாருடைய வேலை? அவங்களுடைய வேலை. ஆனால் அந்த சமையலுக்கு உண்டான காரியத்தை சாப்பிடணும்னா வீட்டில் யார் உழைக்கணும்? தகப்பனும் கணவர் என்ன பண்ண? வீட்டில் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது வீட்டில் தாயோ மனைவியோ என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அதை சாப்பிட்றாங்க. பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, குடும்பமாக அமர்ந்து சாப்பிட்றாங்க. கவனிங்க, ஒரு யுனைடெட், ஒரு 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 ஒற்றுமை, ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம், குடும்பத்துக்குள்ள சொல்லுங்களேன், ஒரு விரலால் ஒரு வேலையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. 2 கரம் தட்டினா தான் என்ன பண்ண முடியும்? ஓசையே வரும், சத்தம் வரும். அப்போ குடும்பத்தில் ஒருவர் உழைக்கும் பொழுது அல்லது ஒருவர் குடும்பத்திற்காக செபிக்கும் பொழுது அல்லது ஒருவர் பிரயாசப்படும் பொழுது என்னால் இயல முடியலை, என்னால் அதை செய்ய முடியலை, என்னால் அதை என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்ற குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நம்மை நாம் என்ன பண்ணணும்? முதலாவது சுத்திகரிக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். நான் முன்னாடியே சொன்னது போல குடும்பத்தில் 2 கரங்கள் இணைஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? சரி, ரைட். கணவன் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க. மனைவி காலையில் அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறாங்க. கணவன் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாங்க. இது பர்சனல் ஜெபம். குடும்ப ஜெபம்னா என்னன்னா எல்லாரும் அமர்ந்து பண்ணுறது பேர் தானே என்ன ஜெபம்? புரியுதா உங்களுக்கு? இது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தனித்தனியாக செய்கிறோம். ஜெபம் நடக்குது, ஆனால் என்ன ஜெபம் நடக்கல? குடும்ப ஜெபம் நடக்கலை. பிரேயர் இருக்கு, ஆனால் என்ன பிரேயர் இல்லை? ஃபேமிலி பிரேயர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எந்த மாற்றமும் இல்லை. என் ஜெபத்தை கேட்பார். ஆமாம், என் ஜெபத்துக்கு என்ன தருவார்? பதில் தருவார். விசுவாசம் இருக்கு. ஆனால் கவனிங்க, எப்பொழுது கவனிங்க, பிரிந்து செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம பிரிந்து தான் செய்யணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலைக்கு போகிறாங்க, கணவன் ஒரு இடத்துக்கும் மனைவி ஒரு இடத்துக்கும், தகப்பன் ஒரு இடத்துக்கும் தாய் ஒரு இடத்துக்கும், பிள்ளை ஒரு இடத்துக்கும். கட்டாயமாக நான் எங்கள் அப்பா கூட தான் வேலை செய்வேன்னு என்னால் என்ன பண்ண முடியாது. புரியுதுங்களா? எங்கள் அம்மா வேலை செய்கிற இடத்துல தான் நான் வேலை செய்வேன்னு என்னால் என்ன பண்ண முடியாது. பிரிந்து செய்ய வேண்டிய வேலையை பிரிந்து தான் செஞ்சு ஆகணும். கவனிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு நான் எங்கள் அம்மா விட்டு பிரிய மாட்டேன். ஸ்கூலுக்கு எங்கள் அம்மாவையும் கூட்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்க முடியுமா? முடியாது. பிரிந்து செய்ய வேண்டிய இதுல கட்டாயத்தில் பிரமாணத்தை பிரிந்து செய்யலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் குடும்பம் என்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இன்னைக்கு என்னத்தை சுத்திகரிக்க போகிறேன்னா ஆண்டவர் குடும்பத்தை, சொல்லுங்க, என்னத்தை சுத்திகரிக்க போகிறார்? குடும்பத்தில் இணைந்து செய்ய வேண்டிய காரியத்தை பிரிந்து செய்யவே கூடாது. இது நான் சொல்லலை, வேத பிரமாணம் சொல்கிறது. என்ன செய்ய? இணைந்து செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? பிரிந்து. கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு தரார். கவனிங்க, தன்னாற்றலாய் தன்னிச்சையாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது குடும்பத்தில். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும். கவனிங்க, தனித்து செய்யறதுக்கு குடும்பம் தேவையில்லை. நம்ம தனியாவே இருந்துடலாமே. நான் வேலையை சொல்லலை, ஊழியத்தை சொல்லலை, குடும்பன்ற நல்லா கவனிக்கணும். குடும்பன்ற பார்ட்டில் நான் தனித்து ஒரு காரியத்தை என்ன பண்ணவே கூடாது. நாம தனித்து என்ன எடுத்து வரக்கூடாது, முடிவு எடுத்துடவே கூடாது. ஆவியானவர் அநேக காரியங்களை குடும்பத்தை குறித்து, ஒரு 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 சில பிரச்சனைகளை குறித்து, குடும்பத்தில் நடக்கிற போராட்டங்களை குறித்து, ஏன் குடும்பத்தில் எனக்கு இன்னும் ஒரு 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 ஒருமனம் வரல. கவனிங்க, சபையில் ஒருமனம் வரணும்னா முதலாவது என் குடும்பத்தில் எங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஒருமனம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தில் எனக்கு ஒருமனம் இருந்தால் மாத்திரம்தான் திருசபையில் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒருமனமாகவே வாழ முடியும். குடும்பத்தில் என்னால் ஒருமனமாக வாழாம
வாழ முடியாம திருச்சபையில் என்னால் என்ன பண்ணிக்கவே முடியாது. கவனிக்கிறீங்களா? அதுலேயும் கவனிங்க, நம்மளை ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு பிரதானம் எதுனா குடும்பம், அடுத்தது தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, என்னது குடும்பம்? சொல்லுங்க, குடும்பம், அடுத்து தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் எந்த அளவுக்கு நான் என்னுடைய பங்களிப்பை காட்டுறனோ அந்த அளவுக்கு பங்களிப்பை நான் என் குடும்பத்திலையும் காட்டணும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒன்று, என் குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட திருச்சபையும் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். ஹலோ, இதான் பிரமாணம். சிலருக்கு புரியலனாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உள்ள இப்போதே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது எனக்கு தெளிவுபடுத்துங்க. அல்லேலூயா. திருச்சபையும் குடும்பத்தையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு உதாரணத்துக்கோ அல்லது ஒரு காரியத்துக்கு முன்ன பிரித்து வைக்கலாம். பட் ஆனால் தேவன் இந்த திருச்சபையில் குடும்பத்தையும் ரெண்டுத்தையும் நமக்கு ஒரு பிரிக்க முடியாத மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? கவனிங்க, திருச்சபையும் நமக்கு என்னதான் குடும்பம், எனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டதும் எனக்கு குடும்பம். இது ரெண்டுத்தையும் என்னால் என்ன பண்ணிக்க முடியாது. உம் சமூகம் மேலானது, அது உயிரிலும் மேலானது. சமூகம் மேலானது, அது உயிரிலும் மேலானது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்ப என் குடும்பத்துக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு என் திருச்சபைக்கு நான் என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும்? நல்லா கவனிங்க. அந்த முக்கியத்துவம், நான் திருச்சபைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை. என்னது? என் சர்ச்சுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என் ஃபேமிலி என்ன பண்ணிடக்கூடாது. என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என் சபையை பாதிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் தெளிவு. இதுதான் என்னது? காலையில் எந்திரிச்சு குளிக்கிறேன் பாருங்களேன், அது எனக்கு ரைட். அப்ப ஒன்றோடு ஒன்று பாதிச்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா நீங்க? ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது? பாதிச்சிடக்கூடாது. எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு என் சபையை நான் தள்ளிடவும் கூடாது. ஆண்டவர் என்னன்றாரு? முதலாவது உன் குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? நேசின்றாருக்காக என் திருச்சபையை நான் என்ன பண்ணிடக்கூடாது. சரி, திருச்சபைன்னு நான் எதை விட்டுறக்கூடாது? என் குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பேலன்ஸ் லைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி, ஒரு காருக்கு எத்தனை வீல் இருக்கு? 4 வீல் இருக்கு. ஒரு 2 வீலருக்கு எத்தனை வீல் இருக்கு? 2ம் இணைஞ்சுதான் என்ன பண்ணணும்? அது 2ம் என்ன பண்ணினோம்? இணைஞ்சுதான். அல்லேலூயா. உம் சமூகம் மேலா. ஹல்லேலூயா. அப்ப யார் ஒருவர், கவனிங்க, யார் ஒருவர் புரிஞ்சு
இதை அறிந்து இதை பேலன்ஸ்டாக கொண்டு போகிறாங்களோ அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை புரிஞ்சு நடக்கணும். சரிங்களா? சரி, ரைட். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் நான். இவர் பாஸ்டர் இவர் இருக்கார் இல்லையா, சரி, அவர் கேட்டிருந்தார், உங்கள் சபை பக்கத்தில் இருந்தால் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஊழியக்கார் பேசியிருந்தார். அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், மானிட்டர் கட்டாச்சு பேசியிருந்தார். அதை நான் என்ன பண்ணியிருந்தேன், குரூப்பில் போட்டிருந்தேன். கவனிங்க, என்னுடைய குடும்பத்திற்கு நான் தினைக்கும் போகிறேன்னா வீட்டுக்கு, அதாவது வருஷத்துக்கு ஒரு நேரம் போகிறேன்னா, மாதத்துக்கு ஒரு நேரம் போகிறேன்னா, வீட்டுன்றது நம்ம தினைக்கும் என்ன பண்ணுறோம், போகணும். அது காரணம் கர்த்தர் அது எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம். அதே போல தான் திருசபையும். ஏன்னா நான் கவனிங்க, வீடுன்னு வரும் பொழுது என்னால், குடும்பம்னு வரும் பொழுது என்னால் திருசபையை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியலை. சொல்லுங்க, வீடுன்னு வரும்போது என்னால் திருசபையை ஒரு ஓரமாக வைத்துட்டு, ஏன்னா வீடு குடும்பம்னு வருது. இப்போ நாமெல்லாம் எல்லாரும் கர்த்தரால் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். சரிங்களா? அந்த குடும்பத்தில் கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த உறவுகள். கவனிங்க, எனக்கு அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, இப்படிப்பட்ட உறவுகளை கொடுத்தது யார் தான்? கர்த்தர். திருசபையில் சகோதரர், சகோதரியர், தாயார் ஸ்தானத்தில் அநேகரை கொடுத்தது யார் தான்? கர்த்தர். அப்ப இது இரண்டையும் கவனிங்க, இது இரண்டையும் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை தவறான புரிதல்லையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விசுவாசிகளுக்குள்ள அந்த குழப்பம் வந்துடக்கூடாது. கணவனை இல்லை மனைவியை கணவனை பார்த்து என்ன சபன்னு போறன்னு ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சர்ச்சு தான் உனக்கு என்னவா, இதை நம்ம சபையோடு கூட வேற எதையாவது ஒப்பிட்டுக்கலாம். கவனிங்க, நீ வேலைன்னு போறிய, வேலை முக்கியமா நான் முக்கியமா, அப்படி கேட்டுடலாம். கவனிங்க, அல்லேலூயா. ஆனா ஒருபோதும் உனக்கு ஜெபம் முக்கியமா, வீடு முக்கியமா, குடும்பம் முக்கியமா, சபை முக்கியமா, இந்த 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்ப கவனிங்க, திருசபையும் கவனிங்க, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட குடும்பமும் திருசபையும் 2 கண்ணு மாதிரி தான். அதுல எந்த கண்ணுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கவனிங்க, எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கு. சரி, இன்னைக்கு காலையில் எழுந்துச்சிலேருந்து எந்த கண்ணில் அதிகமாக பார்த்தீங்க சொல்லுங்க. இப்போ நான் நிற்கிறேன், எந்த கண்ணில் என்ன ரொம்ப நேரம் பார்த்தீங்க? புரியுதுங்களா? நான் சொல்லுவேன், இப்போ எந்த கையில் வேலை செய்யணும், எனக்கு இந்த கை தான் ரொம்ப நேரம் மைக்கு பிடிச்சதுன்னு சொல்ல முடியும். ஆனால் 2 காலில் எந்த கால் எதில் ரொம்ப தூரம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? 2 கண்ணில் எந்த கண்ணு அதிகமாக பார்த்துச்சு, எந்த கண்ணு அதிகம் தூங்கும் போது எந்த கண்ணு ரொம்ப நேரங்க தூங்குச்சு நான் சொல்ல முடியும்? கவனிங்க, 2ம் ஒரே சமயத்தில் தான் கண் விழிக்கிறது, கண் மூடுகிறது. கவனிக்கிறீங்களா? ஏன்னா அது கர்த்தருடைய பிரமாணத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 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 கவனிங்க, இப்படி மறைச்சி அப்படி பார்க்கலாம், ஒரு 2 செகண்டுக்கு, ஒரு 2 நிமிஷத்துக்கு, 1 நிமிஷத்துக்கு. ஆனால் அதை தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் பண்ண முடியுமா? 1 மணி நேரம் அப்படியே என் கண்ணை அப்படி மூடிட்டு டேப் போட்டு ஒட்டி. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் முதலாவது உண்மை உள்ளவனா இருக்கணும். அரசாங்கத்தில் கவனிங்க, அரசாங்கத்தில் குடும்ப தலைவர் ஆண். இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் மாறி என்ன பண்ணிட்டாங்க, பெண்கள் தான் யாரா மாறிட்டாங்களாம், குடும்ப தலைவியா. இங்க தெரியல, ஓகே, தமிழ்நாட்டில் நினைக்கிறேன், இங்க கூட அதுங்களா? சரி, பெண்கள் தான் யார் இப்போ குடும்ப. ரேஷன் கார்டில் அந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் அவங்க சொன்ன, எவ்வளவு நாள் நீ என்ன ஆட்டம் காட்டுன என்னது? கவனிங்க, குடும்பத்துக்குள்ள
எப்படி சொல்றது, குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்கோடுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, குடும்பத்தில் கணவன் பெரியவனா மனைவி பெரியவனான்ற ஸ்தானம் வந்துடவே கூடாது. எங்க அப்பா அது மன்னிக்கணும், பிள்ளைகள் பெரியவர்களா பெற்றோர்கள் இதுவான்ற இது வந்துடவே கூடாது. கவனிங்க, வயசுல வேணுமனா கணவன் பெரியவராக இருக்கலாம், மனைவி ஒருவேளை மனைவி பெரியவங்களா இருக்கலாம், கணவன் வயசுல நான் சின்னவனா இருப்பேன், எங்க அப்பா என்னோட வயசுல பெரியவர் இருப்பார். குடும்பத்தில் வயது ஒரு இதுவும் இல்லை. கவனிங்க, நம்பர் ஒரு குடும்பம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு 32 வயசு ஆகுது. போறப்போ ஒரு 8 வயசு பையன் என்னை பார்த்து என்ன பண்றான், வாயமுன்னு போடா இல்லை வாயமுன்னு போயான்னு. எனக்கு என்ன வரும், கோவம் வரும். ஏண்டா என் வயசு என்ன சொல்லுங்க, உன் வயசு இல்லை. அந்த பையன் நடந்து போறப்ப என் காலை மிதிச்சுட்டு போயிடும். சொல்லுங்க, என் காலை கூப்பிட்டு என்ன கேட்பான், மரியாதை தெரியாத உனக்கு. ஆனா இதே தவிர கவனிங்க, என் புள்ள செய்யறப்ப எனக்கு அந்த இது வருமா? புரியுதா உங்களுக்கு? என் புள்ள என் காலம் மெரிக்கிறான், எனக்கு வரும். கவனிங்க, குடும்பம் வரும் பொழுது வயது, என்னுடைய ஸ்டேட்டஸ், சொல்லுவாங்கள்ல ஊருக்கே ராஜாவானாலும் வீட்டுக்கு யார் தான் தகப்பன், தாய், மனிதன். கவனிக்கிறீங்களா நீங்க? அப்ப அந்த குடும்ப உறவுகள் என்கிற காரியத்துல இன்னைக்கு அநேகர் எதை இழக்கிறோம்னா சமாதானத்தை இழந்துட்டு இருக்கோம். எதை இழக்கிறோம்? சமாதானம். சமாதானம் எங்க ஆரம்பமாகிறது? குடும்பத்துல. அந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்கிற வழியும் அந்த போதனைகள் தான் எங்க கிடைக்குது? சபையில கிடைக்கிறது. அல்லேலூயா. வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீங்க வந்து ஜெபம் பண்ண முடியுமா? அண்ணன் தம்பி 2 பேர் வீட்டில், நாங்கள் 2 பேரும் சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு இங்கே வந்து நான் ஆண்டவர் உயர்த்தவோ சகோதரர்களால் முடியுமா? கணவன் மனைவி வீட்டில் பயங்கர சண்டம், தகாத வார்த்தைகள். ஏன் நான் திருசபையை குடும்பத்தையும் பிரிக்கலைன்னா, எங்க ஆரம்பமாவது இது பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிது பாருங்க, குடும்பத்தில் ஆரம்பிச்சு சபையில முடிஞ்சிடும் வாழ்க்கை. எங்க ஆரம்பிச்சு? அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஏன் அதை சொல்ல வந்தா பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை இந்த 7 நாள்ல நான் விசுவாசிக்கிற ஏதாவது ஒரு திருமணம் இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு 5:30 மணிக்கு ஒரு காரியம் இருந்தாலும், இல்ல எனக்கு எது முக்கியம்? என் வாழ்க்கை குடும்பத்தில் ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருது? திருச்சபைக்குள்ள முடிஞ்சிருது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு காரியம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க கூட ஞாபகப்படுத்துறாரு? சபைக்கு. ஞாபகம் இருக்குது, புரியுதுங்களா? அதே போலதான் கவனிங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேனோ, என் கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் என் தேவனுக்கும் என்னவா இருப்பேன்? அந்த அளவுக்கு. நான் சொன்னது போல குடும்பம்ன்றது எது உறவுகள் சொல்லுங்க? கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், மாமியார், மாமனார், அவர்களுடைய பிள்ளைகள். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட குடும்பம். மற்ற குடும்பம்லாம் வந்து அத்தை, மாமா, இதெல்லாம் குடும்பம் தான். பட் ஆனால் குடும்பம்னு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும் பொழுது முதலாவது என்ன நானா, எனக்கு அம்மா, அப்பா, என்னுடைய சகோதரர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய குடும்பம். உறவுகள், அத்தை, மாமா, மாமி, சித்தப்பா, இவங்களும் உறவுகள். சொல்லுங்க, இவங்கெல்லாம் யாரு நமக்கு? ஆனா கர்த்தர் எனக்கு நம்பி கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் என்ன உள்ளவனா இருக்கணும்? உண்மை உள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. சரி, ரைட்டு. நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு ஏன்னா மீதி நம்ம உபவாச ஜபத்தில் தியானிக்க போகிறோம். குடும்பத்துக்கு எப்படிங்க உண்மையாக இருக்க முடியும்? உண்மைன்றதை நான் கர்த்தருக்கு தானே என்ன பண்ண முடியும்? காட்ட முடியும். புரியுதுங்களா?
குடும்பத்திற்கு நான் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? என் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குது எப்படின்னா கேளுங்க, முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், பிரியமானதை செய்ய மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இச்சையானதை பார்க்க மாட்டேன், இதெல்லாம் கர்த்தருக்கு இருந்தால் உண்மையாக இருக்கிறேன்னு அர்த்தம். கவனிங்க, என் குடும்பத்துக்கு நான் எப்படி உண்மையாக இருக்கட்டும் பிரதர்? யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க, குடும்பத்துக்கு எப்படி உண்மையாக இருக்க முடியும்? சரிங்க, விட்டு கொடுத்து போகணும், பரவாயில்ல பேச, குடும்பம் தான், சொல்லுங்க, பொறுமையாக இருக்கணும். முதலாவது அல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் பதில். குடும்பத்தை முதலாவது என்ன பண்ணணும்னா நேசிக்க கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, என்னது? குடும்பத்தை, உன்னுடைய ஃப்ரெண்டை நேசிக்கிறீங்க, இத்தனை வருஷம் என் கூட இருந்திருக்காங்க தெரியுமா, அப்படிங்கள நேசிக்கிறோம். ஆனால் சொந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நேசிக்க தவறுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு சகோதரி இருக்கிறாங்க. என் சொந்த சகோதரி கிட்ட நான் அன்பா இல்லாம என் சொந்த சகோதரி கிட்ட நான் சிடுன்னு இருந்துட்டு மற்ற எல்லா சிஸ்டருங்கிட்டையும் பிரைஸ்லாட் சிஸ்டர் பிரைஸ்லாட் சிஸ்டர்னா, புரியுதா உங்களுக்கு? குடும்பத்தில் முதலாவது நான் என்ன பண்ண கற்றுக்கொள்ளணும்? நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். நான் என் குடும்பத்தை நேசிச்சிட்டேன்னா, இப்போ வயசானவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாரை பார்த்தாலும் கவனிங்க, அதான் சொல்லுவேனே, ஒரு வாலிப பையன் குடிச்சு கீழே விழுந்திருக்கிறான். தாய் ஸ்தானத்தில் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நம்ம புள்ள வயசில் இருக்கிற நம்ம புள்ள மாதிரி இருக்கிறானே. அவன் அட்டகாசம் பண்ணும்போது திட்டுறது ஒரு பணம் இருக்கட்டும், குடிச்சிட்டு யாராவது போற வரவங்கள தகராறு பண்ணுறான் பாருங்க. ஆனால் எல்லா பெற்றோர்களுக்குள்ளே இருக்கிற ஒரே வேதனை என்ன வரும்னா, என் புள்ள நியூஸில் பார்ப்போம், ஒரு 10 வயசு பிள்ளைய சிறுமியை கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்கன்னு. எல்லா பெற்ற தாய் தகப்பனுடைய வயசு என்ன பண்ணும்? ஐயோ சரி, எவ்வளோ சின்ன வயசு, நம்ம புள்ள வயசு இருக்கிறான், இப்படி பண்ணிட்டானேன்னு பதணுமா இல்லையா? கவனிங்க, குடும்பத்தை முதலாவது நான் நேசிக்கும் பொழுது எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் ஒரே வேதம் சொல்கிறது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் என்ன பண்ணு? நேசிப்பாயாக. என்ன பண்ணுவா? நேசிக்கணும். சரி, ரைட். இன்னொரு சில காரியங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன். மரியாதையை நம்ம குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? நான் சொன்னது போல அன்பை நேசிக்கிறத நான் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கவனிங்க, ரெஸ்பெக்ட் மரியாதையும் நான் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? என் சொந்த தாய் தகப்பனுக்கு நான் மரியாதை கொடுக்காம, என் கணவரை மரியாதை கொடுக்காம, அல்லது என் மனைவிக்கு நான் மரியாதை கொடுக்காம, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் என்ன மரியாதை கொடுத்தாலும் அது வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. குடும்பத்தில் இன்னைக்கு இது குறைஞ்சிட்டு வருகிறது. கவனிங்க, பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுறது, பிள்ளைகள் பெற்றோரை கனக்குறைவாய் நடத்துவது, பிள்ளைகள் பெற்றோரை மிஞ்சி நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே, நீ வயசாச்சு, நீ ஓர உக்காந்துக்குமா, உனக்கு அந்த முடிவுல எடுக்க தெரியாது, நான் எடுக்கிறேன். ஹலோ, வேதம் சொல்கிறது சிஷியன் குருவுக்கு மிஞ்சினவன் அல்ல. புரியுதா உங்களுக்குங்க? சிஷியன் யாருக்கு மேற்பட்டவன் அல்ல? குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாய் பலத்தை அம்மா கிட்டேயும் உன் பண பலத்தை அப்பா கிட்டேயும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? உன் வாய் பலத்தை யார்கிட்ட காட்டக்கூடாதான், உன் பண பலத்தை யார்கிட்ட காட்டக்கூடாதான்,
ஏன்னா எனக்கு அம்மான்னு பேச்சை கற்றுக் கொடுத்தது யார் தான்? நான் படித்து வளர்ந்து பாருங்க சொல்கிறேன். எங்கள் அப்பா இன்னமும் 7 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு போகிறாரு. எவ்வளோ சம்பளம்னா 16,000 17,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? நான் கர்த்தருடைய கிருபையில் ஆண்டு நாசத்து நிமித்தம் நான் 50,000 சம்பாதிக்கிறேன். 50,000 சம்பாதிக்கிறேன்னா எங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்தை நான் பார்த்து இது பண்ண முடியுமா? இது வரைக்கும் அந்த சம்பாத்தியம் வரும்போது நான் ஆண்டவர் கிருபையில் அது நினைக்க வச்சதில்லை. ஏன்னா நான் பார்த்துடாத பணத்தெல்லாம் எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு? என்னை படிக்க வச்சிருப்பாரு, என்னை ஆதரிச்சிருப்பாரு, எங்களுக்கு உணவு கொடுத்துருப்பாரு. என் குடும்பத்தை எங்கள் அப்பா சொல்லுவார், ஏதாவது விளையாட்ட பேசும்போது, ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்து காட்டுறா அப்புறம் பேசணுவார். எங்கள் அப்பா எத்தனை பிள்ளைய பெற்றிருக்காரு? 8 பிள்ளைய பெற்றவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லைடா, ஒரே ஒரு பிள்ளைய நீ என்ன பண்ணு. அடிக்கடி கேட்பேன், எதுக்குப்பா உங்களுக்கு இவ்வளோ கடன்? ஆரம்பத்தில் ஏன்பா ஒரு வீட்டை வாங்கி வைக்கல, ஒரு நிலத்தை வாங்கி வைக்கல, எல்லாத்தையும் நல்லா பென்ஷன்லாம் வந்ததுன்னு கேட்கும்போது சொல்லுவார், ஒரே ஒரு பிள்ளைய பெற்று நீ வளர்த்து காட்டுறா அப்படின்னுவார். கவனிக்கிறீங்களா? என்னுடைய மரியாதை துவங்குகிற இடம் எங்கேயா இருக்கணும்? குடும்பமா இருக்கணும். பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள், அது நியாயம்னு சொல்லுது. ஹலோ, கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிவோம். எதில் தெரியுமா? கவனிங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிவீங்க எப்போ தெரியுமா? இந்த வேலை இதை வாங்கி தரேன்டா, இதை செய்யலான்னும் போது என்ன பண்ணிடுவோம்? 1 மாதம் நீ கரெக்டாக எனக்கு நிறைய பிள்ளைங்களை தெரியும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக நீ 1 வாரம் இல்லை 1 மாதம் கரெக்டாக சர்ச்சுக்கு வா, நான் உனக்கு பைக் வாங்கி தரணும். அவன் என்ன பண்ணுறான்? இப்போ சர்ச்சுக்கு வரான். இப்போ கீழ்ப்படுகிறான்ல, அது கீழ்ப்படிதலா? ஆதாயத்துக்கு கீழ்ப்படுகிறது. என் பைபிள் காலேஜில் என் கூட எனக்கு ஜூனியராக ஒரு பையன் வந்தான். அவன் பேர் யாபேஸ். துருன்னு வருவான். டேய், நான் உன்னை எல்லாம் யாரா பைபிள் காலேஜில் சேர்த்துதுன்னு கேட்பேன் விளையாட்டுக்கு. கேட்டு தெரிலண்ணே. டேய், என்னடா சொல்கிறாரு? உனக்கு தெரியுமா நான் ஞானசனம் எப்படி எடுத்த தெரியுமா? தெரியாது. எங்கள் அம்மாட்ட சிக்கன் பிரியாணி வாங்கி கேட்டேன். டேய், ஞானசனம் எடுக்கிறியான்னு கேட்டாங்க. அவன் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படிதான் ஞானசனம் எடுத்தானா. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க இல்லைன்ற எது? இப்போ காலத்தில் அந்த ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குன்னா, டிமாண்ட் ஒபீடியன்ஸ். நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், அதன்படி செஞ்சா நான் உனக்கு என்ன பண்றேன்? இதை அந்த காலத்தில் என்ன இருந்தது? தாய் சொல்லை மிக்க, அம்மா அப்பா சொல்றதை தவிர்த்து வேற என்ன பண்ண முடியாது. இப்போ காலத்தில் அவன் சொல்றான், சரி நீ சொல்றதை நான் கேட்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கேட்கறதுக்கு நான் ஒன்று, நீ என்ன பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றதை நான் செய்கிறேன், அதை செய்யறதுக்கு நீ ஒன்று என்ன பண்ணணும்? செய்யணும். இதை செய்யன்றாங்க. வேதம் சொல்கிறது, பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய விதத்தில் நீங்க என்ன பண்ணணும்? கவனிங்க, அந்த பிள்ளை சீர்கட்டு போனதுக்கும் பெற்றோர்களாகிய நீங்க தான் பாதி காரணம். புரியுதா உங்களுக்கு? அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு டிமாண்ட் வைக்கும் போதெல்லாம் நீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. இப்போ அதை கையில புடுங்கும் பொழுது அது வேண்டான்னு விளக்கும் போது இப்போ அவனுக்கு என்ன பண்ணுது? அது கஷ்டமா இருக்கிறது. மொபைல்ஸ் எல்லாம் சிறு பிள்ளைங்க கையில இப்போ என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. அதை புடுங்கினோடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க பிள்ளைங்க? முதல்ல பால் பாட்டில் வாயில வைக்கலன்னா தான் பிள்ளைங்க என்ன பண்ணும்? கத்தோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிப்பல் வாயில வைக்கலன்னா ஏமா பிள்ளை அழுகுது? வைத்த வலிய ஓம வாட்டர், இதுக்கு அழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அழுகிற பிள்ளைங்க எதுக்கு அழுகுது? செல்போனை பிடிக்கிட்டாங்கன்னு என்ன பண்ணிடுது? யார் கையில யாரால இது நடந்தது? எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வரத்தே ஆல்வினுக்கு போனை கொடுக்கலாமா வேணாம். எங்க அம்மா கொடுப்பான் அழுவான்வாங்க, அப்பா கொடுக்க மாட்டார். இதுதான் பிரச்சனையே வரும். இல்ல விடு அவன் சாப்பிட்றவருக்க வச்சு என்ன பண்ண? அவனுக்கு அவருக்கு ஒரு கன்னத்தில் கை, அவருக்கு அவங்க வீட்டில் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க அம்மா அதை ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாட்டி செல்லும்.
நான் சொல்லுவேம்மா, நீங்கள் தாம்மா அவனை கெடுக்குறீங்க. அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க கரெக்டாக, அவருக்கு அதனால தான் அவர் கரெக்டாக இங்கே இருக்கிறப்ப என்ன வர்றாரு அவர், நீ ஜானப்பா, நீ அவங்க சாப்பிட்றவங்களுக்கு என்ன பண்ண. எங்கள் அப்பா என்ன பண்ணார், கம்முன்னு சரி என்னத்துக்கு வம்பு, ஃபோன் என்ன பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவன் அழுதுருவானா, அம்மா சொல்லுது, அவன் அழுதுருவான், என்ன பண்ணிடுங்க. கவனிங்க, சில சமயம் நாம தான் என்ன பண்ணிடுறோம், அவன் அந்த சமயத்தில் அழுகிறான்னு நினைக்கிறோமே. நேற்று நேரத்தில் ஒரு சகோதரி வந்து நாங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடி வந்து ஜோம் பண்ணாங்க ஃபாஸ்டர். அந்த பாப்பாவுடைய கண்ணு பார்த்தா லைட்டாக என்னவா இருக்குது, கருவிழி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நம்ம ஜோம் பண்ணணும். சிஸ்டர் லீஸா அவங்க பேர், அந்த பாப்பா பேர் சாரா. சொல்லுங்க, என்னது சாரா. உங்கள் ஜபத்தில் வைக்கணும். கண் என்னவா இருக்கிறது, இது கருவிழி நடுவில் இருக்கணும். அது கொஞ்சம் எப்படி சிஸ்டர்னு கேட்டேன். புள்ள மொபைல் பார்த்து பார்த்து என்னவாயிடுச்சான். இது ஏதோ அமெரிக்காவிலையோ இல்லை பக்கத்துலேயே ஏதோ ஊரில் நடந்தது இல்லை. நான் சொல்ல தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபைக்கு வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்களா, ஆப்ரேஷன் பண்ணி எந்த வயசு பிள்ளைக்கு பார்த்தா ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கு. எவ்வளோ ஒரு பரிதவிக்கிற நிலைமை பாருங்களேன். இன்னைக்கு அந்த செல்ஃபோனை வந்து பிள்ளைகள் தருது. எனக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பிள்ளைய பார்க்க. நேற்று டாக்டர் சொல்லிக்கிறான், கொஞ்சம் கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு போங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு போங்க. நாம் வளர்க்குறதில் தாங்க இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே. தமிழ் ஒரு பழமொழி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் வர வரைக்கும் அது நல்லவராவதும் தீயவராவதும். கடவுளால் அந்த பிள்ளை கூட நேரடி தொடர்பு வைக்க முடியாதுன்னா சொல்லுவாங்க, தாயை கொடுத்தாராம். அந்த தாயை அன்பை ஊட்டுகிறான், அரவணைப்பை ஊட்டுறான், பரவாயில்ல, பாசத்தை ஊட்டுறான், பரவாயில்ல. ஆனால் நம்ம செல்லம் கொடுக்குறோம்னு நினச்சி நம்ம பிள்ளைகளை நம்ம வேதம் சொல்கிறது, பிரம்பை கையாளவன் தன் பிள்ளைய என்ன பண்ணுகிறான், பகைக்கிறான். எதை கையாளதவன் தன் பிள்ளை என்ன பண்றானா, பகைக்கிறான். நீங்க 19 வயசு வரைக்கும் பிறம்ப கையாளாம 20 வயசுல எடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா கொம்பை தான் பிடிப்பான். ஹலோ, 19 வயசு வரைக்கும் செல்லம் தங்கம் எனக்கு ஒரே பிள்ளை நம்ம செல்லம் கொடுத்துட்டு 20 வயசுல நம்ம கொம்பு எடுத்தோம்னா அவன் என் கொம்பை பிடிப்பான். அந்த மாதிரி நிறைய தாயார் என்கிட்ட அழுது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னை அடிக்க வரான் பிரதர். ஏன் நம்ம சிறு வயதில் அல்லேலூயா பாருங்க, இந்த உபவாச நாள மீதி காரியத்தை இன்னைக்கு காலையில் நடக்க போகிற உபவாச ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் மீதி காரியத்தை நடத்து வராங்க. அல்லேலூயா. உபவாசத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு 8 வீடுகளை குறித்து தான் நம்ம உபவாசத்தில் பார்க்க போகிறோம். ஆமென். முதலாவது அகங்காரியினுடைய வீடு. நான் இப்போ பிரசங்கம் எடுக்க போகல, ஆனால் தலைப்பை சொல்லிடுறேன். 2வது சண்டைக்காரியினுடைய வீடு. 3வது துர்மார்க்கனினுடைய வீடு. 4வது நீதிமானுடைய வீடு. 5வது புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய வீடு. 6வது பொருளாசைக்காரனுடைய வீடு. 7வது விபச்சார ஸ்திரீயினுடைய வீடு. 8வது நமக்கு நேற்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல அவருடைய அடியனுடைய வீடு. அல்லேலூயா. இந்த 8 வீடை குறித்து இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஞானிக்க கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஒரு அகங்காரியுடைய வீடு எப்படி இருக்கு, அந்த அகங்காரியுடைய வீட்டினுடைய முடிவு என்ன? ஒரு துர்மார்க்கனுடைய வீடு எதனால அது துர்மார்க்கனுடைய வீடுன்னு ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய விளைவு என்ன? ஒரு நீதிமானுடைய வீடு, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? இப்படியாக இந்த 8 வீடு குறித்து வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நம்ம இந்த உபவாச நாளை தியானித்து நம்ம வீட்டை, நம்முடைய குடும்பங்களை நம்ம சீரமைக்கும் பொழுது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே இடைப்பட வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.